செய்து வருகிறேன். 33 கோடி தேவர்கள் அனைவரும் யமன் என்றால் என்னை வாழ்க்கை வழங்கிவிட்டு செல்லுவார்கள். மும்மூர்த்திகளும் எனக்கிட்ட கட்டளையை தவறாமல் ஒரு நொடி பொழுதும் என்னுடைய செயல்பாட்டிலே இருந்து பின்பார்க்காமல் என் கடமையை செய்து வருகிறேன். எனக்கு இந்த அகோரமான உருவம் வர காரணம் யம தர்மராஜன் என்ற ராமஜெயம் எதற்காக வந்தது? தர்மம் செய்பவர்களுக்கு நான் தருமை, பாவங்களை செய்தவர்களுக்கு பாதவர்களுக்கு நான் யமை. நல்லவருக்கு தருமை, தீயவர்களுக்கு யமை. அதனால் தான் யம தர்மராஜன் நான் நீதி தவறினால் பர்வத மலை மயிர் இணையால் என்னுடைய சிம்மாசனம் கஷ்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது. பர்வத மலை 2 மலை, அந்த புள்ளியிலே மயிர் இணையால் கட்டப்பட்டு என்னுடைய சிம்மாசனம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. சிம்மாசனத்திற்கு கீழே அக்னியால் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீதி தவறினால் என்னுடைய சிம்மாசனம் அறுத்து அக்கினி ஆக்கினை விழுத்து நான் எரித்து சாம்பலாக வேண்டும். அப்படி மும்மூர்த்திகள் இட்ட கட்டளை அதன்படி உயிரை கவர்ந்து வரவில்லை என்னுடைய கடமை. இன்று யார் யார் உயிரை கவர வேண்டும்? ஏற்கனவே யார் யார் உயிரை விதி முடித்து கொண்டு வந்திருக்கிறோம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். ஈடு என யாரும் பஞ்சார் என்னை ஜெயிப்ப பஞ்சார், 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 என்னை ஜெயிப்ப பஞ்சார். யார் யார் என்னை ஜெயிப்ப பஞ்சார், என்னை ஜெயிப்ப பஞ்சார். யார் 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 இந்த ஈராடி முதலான அவத்திரம் எவனுக்கு கண்டாரி அஞ்சு நடிக்கு ஓடுவார்கள். அழுகின்ற குழந்தை கூட யமன் வருகிறான் என்று சொன்னால் அழுகின்ற குழந்தை தன் தாயின் வாயை ஒரு கையாலையும் தன் வாயை மறு கையாலையும் மூடிக்கொள்ளும். அந்த அளவிற்கு யமன் என்றால் அனைவருக்கும் பயம். நீதி வழிவாமல் ஆட்சி விழுந்தவர்களை கணக்கை சரிபார்க்க வேண்டும். ஆளுகின்றார் இந்த வயசுதா மண்டலத்தை யமன் தர்மராஜன் என்றால் அண்டங்கள் அனைத்து வரையும் அவனை யாபம் வரையும் அமரர் உலகம் யாபம் வரையும் வருகின்றார். யமன் தர்மராஜன் என்றால் வடியுறையும் பரமன் மலையும் இடத்தை நின்று குடித்து படித்துவிட வேண்டும். மால் உரைய வைவந்தமும் வருக வருக என வரவேற்று வழங்க வேண்டும். பூவிலோர் உலகம் பூமாரி பொழுது வாழ்க வாழ்கப்பட மாற்ற வேண்டும். அசுரனை பெருக்கட்டால் அணு உயிர் பற்றி எடுத்து முடிக்க வேண்டும். அப்படி மறுத்தால் அவர்களை பிடிப்பேன் ஓடி அடித்து நீரற்ற ரத்த வானத்திலே சீதாவை தெளிக்கும். அதனால் நிறைய மேகங்கள் எல்லாம் சிவந்த மேகலாம் அப்படி ஆற்றல் பெற்றவன் இந்த யம தர்மராஜன். சித்திராகுப்தரை ஐயனே உன்னன் மலரடி சரணம் சரணம் ஐயா ஆதரவித்தனே ஆதரமாகவி ஐயனே உந்த திருவடி சரணம் சரணம்
இந்த வைவசுத பண்டிதத்தை நீதி நெறி தவறாமல் ஆண்டு வரும் யமதர்மராஜனை சித்ராகுப்தனை நீதான் வாழ்த்த வேண்டும். படித்து அழகு நமக்கு இறப்பென்பதே கிடையாது. நம்மால்தான் அடுத்தவருக்கு பிறர் உயிருக்கு ஆபத்து. ஆமா, யார் யார் விதி முடித்தது பழைய கணக்கை பார்க்க வேண்டும். அப்பா ஒரு 4 பேர் கணக்கு பார்க்கலான்னு உண்மை பழைய கணக்கை பார்த்தாதான் புது வரவு என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். ஐயா, அவரவர் செய்த நன்மை தீமைகளை கருதி இறந்தவர்கள் உயிரை சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டுமா? தீமைகள் செய்தவர்கள் 7ஆம் நரகத்துக்கு கீழா நரகம், கீழே நரகம் இருக்கிறது. அட்டக்குழி, அரடக்குழி, பள்ளிக்குழி, பாம்புக்குழி இவை சேர்க்க வேண்டும். யார் யார் என்ன பழைய கணக்கின் பிரகாரம் பழைய கணக்கின் பிரகாரம் பால்கார முரளி என்ன செய்தார்? ரஜினி முருகன் டீஸ்டா, ரஜினி முருகன் ஸ்ரீஸ்டார் வந்துக்கிறாங்க. நாடக ஏஜென்ட் 1 லிட்டர் பாலிலே 3 லிட்டர் தண்ணீர் கலந்து அப்படியா மோசம் செய்கிறான். எங்க இருக்கிறான் புடிச்சு இழுத்துருவான் அவனை. நீதான் முரளியா? நீ லக்காடி போய் நினைக்காதீங்க. அக்காலை ஒளி என்ன ஒக்கால ஓய் அக்கால ஓய் என்ன கேதி ஆகுமோ சொல்லப்பா. அவர் சொல்றதுதான் கரெக்ட். ஆகையால் பழைய கணக்கின் பிரகாரம் பால்கார பரந்தாமன் ரஜினியா ரஜி முருகனா பல பேர் அவனுக்கு ரஜினி முருகன் அவன் பலப்பற்றியா? அவனுக்கு பால் முத்திரவன் பரந்தாமன் பரந்தாமை கண்டத்த பால் கூட சொட்ட கலந்த அப்படியா செய்தான். அவன் கன்றைக்கு பால் விடாமல் கலந்து விற்பனை செய்தான். அவன் ஊட்டுவதோ 1 லிட்டர் பால், ஒரு பால். அதில் இந்த கொலகார பாவி 3 லிட்டர் தண்ணீர் கலக்குகிறான். அவன் கன்றைக்கு பால் விடாமல் கலக்கிறான். இவன் ஒரு பாலிலே தண்ணீர் கலப்பது பாவம் அல்லவா? பாவம். அப்பேற்பட்ட முரளிக்கும் அந்த பரந்தாமனுக்கும் என்ன தண்டனை? அக்கக்குடி, அரடக்குடி, பாம்புக்குடி, பள்ளிக்குடி ஒன்று போய் அவனை நரகத்தை விட கீழ் நரகத்திலே சேர்த்து விடுங்கள். அவனை சேர்த்து விடுங்கள். அடுத்தது குடிகார காண்டிபன். அவனை தவறு செய்தார். இழுத்து மாறுங்கள் அவனை. எனக்கு முத்திக்கிட்ட மெல்லிய
தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் நானே. அதேதான் கலகராலு முதலாளர் காலேஜில் வேற மூடி எங்க போட்டுனா மூடி சாமி பொங்கலே பொங்கலே மூடி பொங்கலே முடித்துவிட்டு என்னென்ன பாவங்களை செய்தாடிவர் எங்க வந்திருக்கிறோம் என்ன பண்ணனே தெரியாது இருக்கிறானுங்க. யமலோகம் என்றே அவனுக்கு தெரியவில்லை. நான் உரைத்து விட்டு வருகிறேன். ஏய் காந்திவா டேய் நான் எம்மா மாதிரி ஆளு எனக்கு மரியாதை கொடுக்காது. நாடா டேய் யாரா நீ? அடங்க அடங்க யாரா நீ? அவ்வளவு பெரிய ஆளு நானு குடிமக குடித்து விட்டு இருசக்கர வண்டியில் வந்தார். ஆமா என்னோட சைக்கிள் அதான் என் மீது 4 சக்கர கார் மோதி அகால மரணம் ஏற்பட்டு நீ இறந்து விட்டார். யமலோகம் வந்திருக்கிறார். இதுதான் யம உலகம். பார்த்தாயா பூத கணங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. என் பங்காளி தான் உட்கார்ந்துங்கிறாரு. நான் யார் தெரிகிறதா? உனது கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய சித்ராகுப்தன். சித்ராகுப்தியா? நீ எதுக்கு சித்ராகுப்தியா? சித்ராகுப்த மாட்டான். அம்மா வந்து யாரா? சித்திரை மாதத்திலே பார்வதி தேவி அழகாக ஓவியம் வரைந்து அதற்கு உயிர் கொடுத்து சித்ராகுப்தன் எனக்கு புரியாத சொல்ல மண்டிலே வச்சு வச்சு நீ இறந்து விட்டார். இந்த யமலோகம் வந்திருக்கிறார். இங்கு நான் மட்டும் இல்லை, எமது தலைவனும் இருக்கிறார். யம தர்மராஜன். நீதான் அடிக்கிற இப்போ ஓயா யம தர்மம் ஓயா. என்ன பார்த்தா அப்படி கூட அந்த பையனை என்ன தெரியுமா? என்ன தவறு செய்தாலும் குடிப்பதற்கு பணம் இல்லை என்பதற்காக
கட்டிய மனைவி மாங்கல்யத்தை அறுத்து என் பொண்டாட்டி தள்ளுங்க உங்க பொண்டாட்டி தள்ளுடா உன் பொண்டாட்டி தள்ளுடா அர்த்தம் நான் குடிக்கிறதுக்கு என் பொண்டாட்டி தள்ளு கேள்வி. குடிக்காரன் கிட்டலாம் என்னமோ வளர்றான்னு நினைக்காதீங்க. குடிகாரன் தான் உண்மை பேசும். யாரு முதல்ல யாரு இது முதல்ல சத்தியமா சாமி சத்தியமா தான் உண்மை. தெய்வமே நீ ஒரு ஆளு போதும் எனக்கு நீ ஒரு ஆளு போதும் வேற எந்த கண்ணாடி உண்மை பேசவே மாட்டேன். எவனாலும் மேடு விளையாடுறேன். மிச்சம் மிச்சம் வச்சுக்கிறா அப்புறமா வர உனக்கு நான் வந்து ஆட்டாடுறேன். ஹரிச்சந்திரன் அடிக்கிறேன். எடுத்து அடிக்கிறேன். இந்த முடியவரை என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்தார்? பணம் கொடுக்கவில்லை என்பதற்காக தாயின் தலை மீது கல்லை போட்டு கொண்ட கொடுமை தப்பு பண்ணுங்க அவனை மரியாதையா நான் துட்டு குறி தாயாரு கேட்டேன் அவதான் தரல அந்த கள்ளத்துக்கு போட்டு பீரோட பணத்தை எதுவுமே குடிச்சிட்டு வந்தேன் இதுல என்ன தப்பு இவனை சாதாரணமாக சாக கூடாது. எவன் மாதிரியே பாக்குறான் யமன் தாண்டா யமனா எனக்கு சந்தேகம் யமனா அவன் குடிகாரனா இல்ல நம்ம குடிகாரனா? புது யமனா பழைய யமனா அவன் யமன் சொல்றீங்களா புது யமனா பழைய யமனா? யமன் என்றால் நீங்கள் ஒருவர் தான். சந்தேகத்தை கிளறி விட்டான் அப்பா. சந்தேகத்தை உருவாக்கி விட்டான். மதர்மனுக்கே சந்தேகமா? நான் தான் யமன். புதிய யமனா பழைய யமனா என்று கேள்வி கட்டு விட்டான். இதாய் புதிய யமன் எப்படி இருப்பா பழைய யமன் எப்படி இருப்பான் சொல்லு. இது கூட தெரியாத உனக்கு? ஐயோ தம்ப பவுடர் போட்டு வந்துக்கிறேன்னா பழைய யமன் பழைய யமன் தெரியாது. பழைய யமன் எருமாட்டு மேல வந்து பழைய கிழை கட்டிங்களா பார்த்து பொறுக்கி தூக்கின்னு போவான். புது யமன் 100ல போவான். மேல 108ல வாரின்னு போயிட்டே இருப்பான். அதான் புது யமன். புதிய யமனா? ஆமா. டேய் நீங்க புது யமனா பழைய யமனா? ஒரு நடுத்தரம் ரெண்டுமே நான் தான்டா. சரி நான் சொல்றதுக்கு ஐயா அவன் கைய பாக்குறான். நீ எங்கடா வாரினி அந்த மாதிரி வாரினு கேள்விப்பட்டுங்க. அப்பா நீ சொன்ன புதிய யமன் பழைய யமன் நானே தான். நீங்க தானா? அந்த நாள தான தர்மங்கள் பெரியவங்க வீட்டை தேடி வந்தவங்களுக்கு ஓடி ஆடி உபசரம் செய்து கஞ்சி கொடுத்து ஆதரிப்பாங்க. ஆமா. அந்த காலத்துல களம் நலைன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த நேரம் அதனால வயசானவங்க 100, 102 வயசு 80, 90 வயசுல இருக்கிறவங்க தான் பொறுமையா போய் குடிச்சிட்டு வருவேன். இப்ப வந்து தாய் தாப்பை கட்டிய மனைவி பிள்ளைகள் வீடு வாசல் நமக்கு இருக்குதுன்னு பயபக்தியா யாரு வண்டி ஓட்டி போறாங்களோ அவங்கள பயபக்தியா கொண்டாந்து வீட்டு கண்டிப்பா கிடையாது. அத்தனையும் மறந்து யார் அடுத்த காலத்து அவர்தான் இதெல்லாம் மறந்து யாரு வேகமா போறாங்களோ அவங்கள நானே 100ல போக வச்சு 108ல ஏத்திட்டு வந்துருவேன். அது அப்பேற்பட்ட தவறு செய்த இவனுக்கு என்ன செய்யும் தெரியுமா? நாகங்கள் இருக்கிறது. நாகங்கள் நெஞ்சுள்ள நாகங்கள். அந்த நெஞ்சுள்ள நாகங்களை வெட்டி இவனை கொட்டி விஷம் குடிக்க அடுத்ததாக பழைய கணக்கின் பிரகாரம் தஞ்சாவூரை சேர்ந்த தாம் தூம் தருத்தராணி